பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், தேசம் விபச்சாரக்காரரால் நிறைந்திருக்கிறது. தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது. வனாந்திரத்தின் மேய்ச்சல்கள் வாடிப்போகிறது. அவர்கள் ஓட்டம் பொல்லாதது. அவர்கள் பெலன் அநியாயமாய் இருக்கிறது. எவ்வளோ ஒரு இதோட ஆதங்கத்தோட இந்த விஷயத்த கர்த்தர் சொல்றார் பாருங்க. தேசம் விபச்சாரக்காரரால் நிறைந்திருக்கிறது. இது அப்படியே இப்ப இருக்க இந்த நிலைப்பாட்டுக்கு அப்படியே பொருந்தும். விபச்சாரக்காரர்னா ஒன்லி வந்து ஃபிசிக்கல் அடல்ட்ரி கிடையாது. மாம்சத்திற்கான அந்த விஷயம் மட்டும் இல்ல. இதுல ஆவிக்குரிய விபச்சாரங்களும் இருக்கு. அதையும் ஆண்டவர் இங்க சுட்டி காமிக்கிறார். முதல்ல விபச்சாரங்கிறது என்னன்னா, தேவனை விட்டு விலகுதல். தேவனை விட்டுட்டு வேறை ஒன்று தேடுறது தான் விபச்சாரம். எப்படி ஒரு கணவனோ, மனைவியோ, வேற பொண்ணையோ, வேற ஆணையோ அவங்க போய் தேடி அவங்க கூட பழகும்போது, அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வேசித்தனமா, விபச்சாரத்தனமா மாறுதோ, அதுபோல இயேசுவ விட்டுட்டு எதை ஒன்றை நாம் அதிகமாய் தேடுகிறோமோ, அங்க நாம் விபச்சாரம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம். இப்ப புரியும்னு நெனைக்கிறேன். இயேசுவ விட்டுட்டு, அவருக்கு முதன்மையை கொடுக்காம விட்டுட்டு, அவர ஓரமா வச்சுட்டு, மத்த எல்லாத்துக்கும் முதன்மையை கொடுத்து, அதற்கு ஓடி விபச்சாரம் செய்கிறவர்களா இருக்கிறோம். வேற என்ன விபச்சாரம்? நம்முடைய சபைகளில அநேக விபச்சாரங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய விபச்சாரங்கள். என்ன அப்படின்னா, கள்ள போதகங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள உபதேசங்கள். அதுவும் இப்பலாம் ரொம்ப அதிகமா பெருகிட்டு இருக்கு. ஆணுக்கு ஆண் திருமணம் பண்ணிக்கலாமா? பெண்ணுக்கு பெண் திருமணம் பண்ணிக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணும் தவறு இல்ல. அந்த நிலைமைக்கு போயிருச்சு. ஏதோ கர்த்தருடைய கிருபையினால இந்தியாவுல இன்னும் அது அங்கீகரிக்கப்படாம இருக்கு. இந்தியாவுலயே அத வந்து கோஷம் எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஓரின சேர்க்கையாளர்கள். ஆனா, அத வந்து இன்னும் இந்தியா இன்னும் அங்கீகரிக்கல. நெறைய சபைகள்ல இது பெருகிட்டு இருக்கு. வெளி மாநிலங்கள்ல. இந்தியாவுலயும் இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல இருக்கான்னு தெரியல. பட் வேற விஷயங்கள் உள்ள இருக்குல்ல. அரசியல் இருக்கு, பாகுபாடுகள் இருக்குது, ஏழை, பணக்காரன் இருக்குது, ஜாதி இருக்குது, பல விஷயங்கள் இருக்கு. உலக விஷயங்கள் உள்ள இருக்குது. இதெல்லாமே விபச்சாரம் தான். சபைய பரிசுத்த குலைச்சலாக்குகிற காரியம். மனுஷன முன்னிலைப்படுத்தி தேவன வந்து பின்னுக்கு தள்றது. சில இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, சபைகள்ல அங்க இருக்கிற அங்க ரிச்சா இருக்கிறவங்கள முன்னிலைப்படுத்துவாங்க. தேவனுக்கு மேல உயர்த்திட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சாபக்கேடு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து, இன்னைக்கு தேசம் விபச்சாரக்காரரால் நிறைந்திருக்கிறது. சாபத்தினால் நிறைந்திருக்கிறது. துக்கிக்கிறது. ஏன்னா, பாவம் பெருகிட்டே போகுது. துணிகரம் பெருகுது. பாவம் பெருகுது. எல்லாவற்றிலயும் துணிகரம். கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார்ன்ற எந்த ஒரு கவலை இல்லாம எல்லா விஷயத்திலயும் துணிகரம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால, அங்க சாபம் பெருகுது. அதனால துக்கிக்கிற நிலைமை வருது. வனாந்திரத்துல மேய்ச்சல்கள் வாடி போகுது. மேய்ச்சலே கண்டடையப்படல. ஆத்துமாக்கள் போஷிக்கப்படல. வனாந்திரமா இருக்குது. அநேக சபைகள் இன்னைக்கு வனாந்திரமா இருக்குது. ஆத்துமாக்கள் அங்க சரியானபடி போஷிக்கப்படாதபடி வனாந்திரமா இருக்குது. சத்திய ஆவியானவர் பேசாதபடி வனாந்திரமா இருக்குது. எதனால இதெல்லாம் நடக்குது? பரிசுத்த குலைச்சலினால, ஆவிக்குரிய விபச்சாரத்தினால, சாபத்தினால.
அநேக சபைகள்ல. ஆவிக்குரிய சபைன்னு சொல்ற இடங்கள்லயே வனாந்தரமா இருக்குது. அங்க மேய்ச்சல கண்டடைய முடியல. ஆடுகள் மேய்ச்சல கண்டடைய முடியல. நல்ல போஷாக்கு அந்த ஆடுகளுக்கு கிடைக்கல. போஜனம் கிடைக்கல. ஆவிக்குரிய போஜனம் கிடைக்கல. எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு மோசமா போயிட்டுருக்குது. அடுத்து என்ன? அவர்கள் ஓட்டம் பொல்லாதது. அவர்கள் அநியாயமாய் இருக்கிறது. அவர்களுடைய பெலன். இப்படிப்பட்டவர்கள் ஓடுகிற ஓட்டம் பொல்லாததா தான் இருக்கும். ஒரு நாளும் அது நலம் உள்ளதாய் இருக்காது. நல்ல கனிகளை கொடுக்காது. கெட்ட கனிகளை மாத்திரமே கொடுக்கும். எந்த ஒரு சபை கடவுளை முன்னிலைப்படுத்தாதபடி ஊழியக்காரரையோ, இல்ல அங்க இருக்கிற பணக்காரரையோ, ஜாதியை வைத்தோ, இல்ல மற்ற காரியங்களை வைத்தோ முன்னிலைப்படுத்துகிறதோ, அந்த சபை இப்படிப்பட்டதா தான் இருக்கும். அநியாயமுள்ள சபையா தான் இருக்கும். அந்த சபையினுடைய ஓட்டம் பொல்லாததாய் தான் இருக்கும். இன்னைக்கு அநேக சபைகள் இப்படி பெருகிக் கொண்டிருக்கிறது. கண்முன்னே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ விஷயங்கள YouTubeல பார்க்கிறோம். ஒரு சில பாஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஓட்டம், அநியாய ஓட்டம், அங்க பரிசுத்த குலைச்சல், விபச்சாரம் நடக்குது. சபைக்குள்ள சினிமா பாட்டு பாடி தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. சபைக்குள்ள சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. இ பல விஷயங்கள். கேட்டா தாவீது டான்ஸ் ஆடுனார். தாவீது டான்ஸ் ஆடுனாரு ஒரே ஒரு தடவ. அதுவும் அவர் எப்படி ஆடுனாரு? வெளியில. ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வெளியில ஆடுனாரு. அவரு தன்னை மறந்து, தன்னுடைய நிலையை மறந்து ஆண்டவர ஆராதித்தாரு. அது ஒண்ணு தான் அவரு செஞ்சாரு. ஆனா ஆடுனாருன்னு சொல்லிட்டு, உலக அத்தனையும் கொண்டு வந்து உள்ள சபைக்குள்ள வச்சுக்கிட்டு, சபையில விபச்சாரத்த பண்ணிக்கிட்டு, கேட்டா ஆவிக்குரிய சபை. ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டுருக்குது. இப்ப இருக்கிற தேசம். அதுதான் நான் சொன்னேன் உங்கள்ட்ட. இப்ப இருக்க தேசம் இப்படித்தான் இருக்கு. இதுல ஆவிக்குரிய விதத்தையும் பார்த்துருக்குறோம். மாம்சம் பிரகாரமா பார்த்தா இன்னும் மோசம். ரொம்ப மோசமா இருக்கு. விலங்குகளைப் போல மனிதர்களுடைய வாழ்க்கை மாறிப்போச்சு. யார் வேணாலும், யார் கூட வேணாலும் இருக்கலாம். எங்க வேணாலும் போலாம். எப்படி வேணாலும் வாழலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். எத பத்தியும் கவல கிடையாது. இஷ்டம்னா வாழலாம். கஷ்டம்னா ஒதுக்கி விட்டு அடுத்தத பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி வேணாலும் வாழலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். யார வேணாலும் எதுக்கலாம். என்ன தீங்கு வேணாலும் செய்யலாம். என்ன அவதூறு வேணாலும் பரப்பலாம். இஷ்டம் உன் மனதுக்கு தோன்றத செய். எல்லாம் உன்னால முடியும். அப்படிங்கிற மாதிரி தவறான போதனைகள கொண்டு வந்து, இன்னைக்கு வாலிப பிள்ளைகளையும் சரி, இல்ல அனைத்து மக்களையுமே இன்னைக்கு சாத்தான் வஞ்சித்து கொண்டு இருக்கான். இப்படி பல காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. நாங்க நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம எங்க இருக்கிறோம்? எவ்வளோ கர்த்தர் வேதனையோடு சொல்றாரு பாருங்க. அங்க சபைக்குள்ள விபச்சாரம் தான்ப்பா இருக்குது. சபைக்குள்ள பரிசுத்தம் இல்லப்பா. சபைக்குள்ள ஆவியானவருடைய மேய்ச்சல் இல்லப்பா. ஆவியானவருடைய போஜனம் அங்க இல்லப்பா. ஆவியானவருடைய வார்த்தை அங்க வெளிப்படலப்பா. தேவ வசனம் அங்க வெளிப்படலப்பா. துணிகரமான ஓட்டம் நடக்குதுப்பா. அநியாயமா நடக்குறாங்க. இதன் முடிவு மிக கொடுமையா இருக்கும். மிக கொடுமையா இருக்கும். ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். எச்சரிக்கை கொடுக்கிறார். ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். சபைங்கிறது எல்லாரும் கூடி வருகிற சபையையும் சொல்லும். நம்மையும் சொல்லும். நாம தான் சபைய பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும். பரிசுத்த கன்னிகையா காத்துக்கொள்ளணும். மேய்ச்சல் அடைகிற சபைகளாய் மாறணும். அங்க வனாந்தரம் காணப்படக்கூடாது. ஆண்டவருடைய செழிப்பான வசனங்கள் அங்கே போஷித்து நல்ல கனிகள் அங்கே உண்டாகணும். நல்ல கனிகளை கொடுக்கிற விருட்சங்கள் அங்க உண்டாகும்.
அப்படிப்பட்ட காரியங்கள நாம செய்யணும். ஏன்னா, நாம இருக்கிறது இந்த மாதிரி ஒரு உலகத்துல இருந்துட்டுருக்கோம். இப்படியெல்லாம் செஞ்சா தான் நம்மையும் தற்காத்துக் கொள்ள முடியும். நமக்காக ஆண்டவன் நியமித்த அந்த ஆடுகளையும் பாதுகாக்க முடியும். என்ன செய்ய போறோம்? காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.